வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லாஜிக் ஃபேமிலி. லாஜிக் ஃபேமிலியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம அகாடமியில் டெக்னிக்கல் எஸ்ஏ, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதுக்கான எக்ஸாம்ஸுக்கான கோச்சிங் கிளாஸஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போயிட்டுருக்கு. புரியுதுங்களா? இசி, ட்ரிபிள் இ, சிவில், மெக்கானிக்கல் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே போயிட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் கீழே வந்து நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே கிளாஸ்க்குள்ளே போய்க்குவோம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லாஜிக் ஃபேமிலி, இதில் என்னென்ன லாஜிக் ஃபேமிலியில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பவர் சப்ளை வோல்டேஜ், ரெண்டாவது ஃபேன் இன், அடுத்தது ஃபேன் அவுட், அடுத்தது வந்து ப்ரொபகேஷன் டிலே, நாய்ஸ் மார்ஜின் ஆர் நாய்ஸ் இம்யூனிட்டி, ரெண்டுமே ஒன்று தான். புரியுதுங்களா? நாய்ஸ் மார்ஜின்னாலும் நாய்ஸ் இம்யூனிட்டினாலும் ஒன்று தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பவர் டிசிபேஷன், அடுத்தது என்னதான் பவர் டிசிபேஷன், அடுத்தது பவர் டிசிபேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பவர் சப்ளை. அதாவது ஒரு டிஜிட்டல் ஐசியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஐசி எந்த அளவுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வரையும் தாங்கும். அதுக்கு மேலே வோல்டேஜை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஐசி என்ன ஆயிரும் அப்படின்னா ஒர்க் ஆகாது. புரியுதுங்களா? பஸ்ட் ஆயிரும். இது மாதிரி நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா மீனிங் என்ன, அது ஒரு ஐசியை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு கேட்டை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது 2 கேட்டாக இருக்கலாம், 6 கேட்டாக இருக்கலாம், எந்த கேட்டாக வேணாலும் இருக்கலாம். அப்படி அந்த கேட்டை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்ல, பவர் சப்ளை ரேஞ்ச் இருக்கும்ல, வித்தின் இந்த ரேஞ்சில் தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். அதுதான் உங்களுக்கு பவர் சப்ளை, இந்த பர்மிஷபிள் பவர் சப்ளை வோல்டேஜ் ரேஞ்ச். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபேன் இன். ஃபேன் இன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்புட் கனெக்டட் டு தி கேட். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்புட் கனெக்டட் டு தி கேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு கேட் போட்டிருக்கேன், இது வந்து ஒரு கேட்டு. இது என்ன கேட்டு உங்களுக்கு? அண்டு கேட்டு. மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ஆஃப் இன்புட். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 2 3 4 இன்புட் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஃபேன் இன். இது இன்புட் சைட், இது வந்து அவுட்புட் சைடு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபேன் இன் அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் கனெக்டட் டு தி கேட், இதுதான். இப்போ இன்னொன்று நான் சேர்த்துட்டேன் அப்படின்னா 5. அப்படின்னா இதில் எத்தனை ஃபேன் இன் அப்படின்னா 5 ஃபேன் இன் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபேன் அவுட். நெக்ஸ்ட் என்னது? ஃபேன் அவுட். ஃபேன் அவுட்னா என்ன அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிமிலர் லாஜிக் கேட் கனெக்டட் டு தி அவுட்புட். அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேட்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணுவேன் என்னோட அவுட்புட்டோட. இப்போ எக்ஸாம்பிள் ஃபேன் அவுட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபேன் அவுட்டுக்கு சொல்கிறேன், இது வந்து ஃபேன் இன்னு, ஃபேன் இன்னு. இப்போ என்ன பண்ணுறேன்? ஃபேன் அவுட்டு, ஃபேனு அவுட்டு. இப்போ இதுதான் என்னோட ஒரிஜினல் கேட்டு. இதில் எத்தனை இன்புட் இருக்கு? 5 இன் இருக்கு. அப்படின்னா ஃபேன் இன் என்னவா வந்துடும்? இன்புட் சைடு 5. ஃபேன் அவுட்டுக்கு என்ன டெஃபினிஷன் நான் சொல்லியிருக்கேன்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேட்ஸ் கனெக்டட் டு தி அவுட்புட். இப்படி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பபிள்ஸ் போட்டுக்குவோம். இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேட்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்? 1 2 3 4 5 கேட் நான் என்ன பண்ணியிருக்கேன்? 5 கேட்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட என்னோட அவுட்புட்டோட. ஸோ இந்த கேட்டோட அவுட்புட் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபேன் அவுட் என்ன அப்படின்னா 5. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டயக்ராம் கொடுத்துருவாங்க. டயக்ராம் கொடுத்துட்டு ஃபேன் இன் என்ன, ஃபேன் அவுட் என்னன்னு கொடுப்பாங்க. நீங்கள் தான் என்ன பண்ணணும்? எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ரொபகேஷன் டிலே. நல்லா நோட் பண்ணிக்கோ இதையும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொபகேஷன் டிலே. அது என்ன சார் ப்ரொபகேஷன் டிலே? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு இன்புட்டை கொடுத்துட்டேன். அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கணும்? அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு எனக்கு என்ன வேணும்? அவுட்புட்டு வேணும். அப்படின்னா இன்புட்டுக்கும் அந்த அவுட்புட்டுக்கும் இருக்கிற அந்த கேப்பு தான் என்னது? ப்ரொபகேஷன் டிலே.
ஓகேங்களா. இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இருக்கிற அந்த டிலே தான் என்னது, ப்ரொபகேஷன் டிலே. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரொபகேஷன் டிலேனா என்ன, ஒரு இன்புட்டை கொடுக்குறேன், அந்த இன்புட் என்ன நடக்கணும், ப்ராசஸ் ஆகணும், ப்ராசஸ் ஆகி அவுட்புட் வரும். அந்த கேப் இன்புட்டு கொடுத்து எனக்கு அவுட்புட் கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ் டைம் தான் உங்களுக்கு ப்ரொபகேஷன் டிலே. ஓகேங்களா. த கேட் அவுட்புட் டு சேஞ்சஸ் ஆஃப்டர் இன்புட் ஹேவிங் சேஞ்சுடு. புரியுதுங்களா. ஒரு இன்புட் கொடுத்துட்டேன், அந்த இன்புட் என்ன நடக்குது, ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அவுட்புட் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஏ பி அப்படின்னு ஒரு இன்புட், இது ஒரு கேட் போட்டிருக்கேன். இங்கேருந்து என்ன பண்ணுறேன், இன்னொரு கேட் போடுறேன். இதை என்ன பண்ணுறேன், இப்படி கொண்டு வந்து இப்படி கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. இது வந்து சி. இந்த டேர்ம் என்ன, இன்புட், இந்த டேர்ம் என்ன, அவுட்புட். அப்படின்னா நான் இன்புட்டு கொடுத்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சு இந்த ப்ராசஸ் முடிஞ்சு எனக்கு ஃபைனலாக இந்த டைமில் ஒரு அவுட்புட் வருங்களா, அந்த டைம் தான் உங்களுக்கு என்னது, ப்ரொபகேஷன் டிலே. ப்ரொபகேஷன் டிலே இது எந்த யூனிட்ல இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக மில்லி செகண்டு நானோ செகண்டில் இருக்கும். மில்லி செகண்ட் நானோ செகண்டில் இருக்கும். ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பவர் டிசிபேஷன். என்ன பார்த்தது, ப்ரொபகேஷன் டிலே. இப்போ நம்ம பார்க்க போகிறது பவர் டிசிபேஷன். ஸோ பவர் டிசிபேஷன்னா ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு நார்மலாக ஒரு கேட்டு கன்சியூம் பண்ணுற அந்த பவர். நல்லா பார்த்துக்கோ, பவர் டிசிபேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெஷர் ஆஃப் பவர் கன்சியூம்டு. பவர் என்ன பண்ணுது, கன்சியூம்டு பை கேட் when all input fully driven. இப்போ இது இன்னொரு விதமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கேட்டு, இப்போ இப்படி நான் ஒரு கேட் போட்டிருக்கேன் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோ, இங்கே ஒரு கேட் போட்டிருக்கேன், போன டயக்ராமே கூட எடுத்துக்கலாம். இப்படி ஒரு கேட் போட்டிருக்கேன், இப்படி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. 2 ஏ பி, இதுலேருந்து என்ன பண்ணுறேன், இப்படி கனெக்ட் பண்ணி இன்னொரு கேட்டு கூட போட்டுக்கலாம். போட்டு நான் என்ன பண்ணுறேன், அவுட்புட். இப்போ இந்த ஏ நான் கொடுத்து பி அப்படின்னு இன்னொரு எங்கே வருது, ஏபி இன்புட்டாக கொடுத்து அவுட்புட் கிடைக்கிது. இப்போ இது வந்து டோட்டலாக பார்த்தா ஒரு சைக்கிள். இது டோட்டலாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு சைக்கிள், கம்ப்ளீட் சைக்கிள். நோட் பண்ணிக்கோங்க, ஒன் சைக்கிளில் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். ஒரு இன்புட்டை கொடுத்து அவுட்புட்டு வருது. புரியுதுங்களா. ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு அதுக்கு தேவையான பவர் என்னவோ அதுதான் உங்களுக்கு என்னது, பவர் டிசிபேஷன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வேற மீனிங், இது வேற மீனிங். ப்ரொபகேஷன் டிலேனா வேற மீனிங், பவர் டிசிபேஷன்னா வேற மீனிங். ஸோ பவர் டிசிபேஷன் என்னது, ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எடுத்துக்கிற அந்த பவர் தான் என்னது, பவர் கன்சியூம்ஷன். அதாவது இன்புட்டை கொடுத்து அவுட்புட்டை எடுக்கிற அந்த டைம் வந்து என்னது, ப்ரொபகேஷன் டிலே. அதுக்கு தேவையான பவர் டிசிபேஷன். அடுத்தது நாய்ஸ் இம்யூனிட்டி. அடுத்த டைட்டில் என்னது, நாய்ஸ் இம்யூனிட்டி. நாய்ஸ் இம்யூனிட்டினா என்ன அப்படின்னா, உங்களுக்கு நார்மலாக இப்போ இன்புட் நான் கொடுத்துட்டேன், அவுட்புட் பார்க்குறேன். ஓகேங்களா. நல்லா கவனிச்சுக்கோ, இன்புட் கொடுக்குறேன், அவுட்புட் கொடுக்குறேன். இன்புட்டுக்கும் அந்த அவுட்புட்டுக்கும் ஒரு டாலரன்ஸ். அதாவது இப்போ நான் 0 கொடுத்தா 1 மாறணும், 1 கொடுத்தா 0 மாறணும். இப்போ நான் 1 கொடுத்துட்டேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் என்ன ஆகுது அப்படின்னா 0வா மாறுது. அந்த மாதிரி அந்த டாலரன்ஸ் நான் நல்லா கவனிச்சு பாருங்க. இட் ரெஃபர்ஸ் தி எபிலிட்டி ஆஃப் கேட் டாலரேட் நாய்ஸ் வித்தவுட் காசிங் ஃபியூரியஸ் சேஞ்சஸ் இன் தி அவுட்புட் வோல்டேஜ். அந்த நாய்ஸ் மார்ஜினால உங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் டக்குன்னு வந்துடாது. புரியுதுங்களா. ஸோ நாய்ஸ் இம்யூனிட்டினா என்ன, எபிலிட்டி ஆஃப் கேட் டு டாலரேட் நாய்ஸ் வித்தவுட் காசிங் ஸ்பூரியஸ் சேஞ்சஸ் இன் தி அவுட்புட் வோல்டேஜ். இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாய்ஸ் இம்யூனிட்டியை நம்ம நாய்ஸ் மார்ஜின் சொல்லுவோம். இதுவே ஒரு கேள்வி தான். நாய்ஸ் இம்யூனிட்டி நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், நாய்ஸ் மார்ஜின் சொல்லிக்கலாம். ஸோ நாய்ஸ் மார்ஜின் என்ன, எபிலிட்டி ஆஃப் கேட் டு டாலரேட் நாய்ஸ் வித்தவுட் காசிங் ஸ்பூரியஸ் சேஞ்சஸ் இன் தி அவுட்புட் வோல்டேஜ். ஓகேங்களா. ஸோ இதுதான் இருக்க லாஜிக் ஃபேமிலியில் இருக்க இம்பார்ட்டண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் பார்த்துக்கோங்க, டைட்டில் மட்டும் சொல்லிடுறேன். நாய்ஸ் யூனிட்டில் என்னென்ன வரும் அப்படின்னா, நார்மலாக
பவர் சப்ளை அப்படின்றது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபேன் இன் அப்படின்றது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபேன் அவுட், ப்ரொபகேஷன் டிலே, நாய்ஸ் லிமிட்னாலும் ஒன்று தான், நாய்ஸ் மார்ஜின்னாலும் ஒன்று தான், அடுத்தது பவர் டிசிபேஷன். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருந்து லாஜிக் கேட்டில் இருந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேள்வி இருக்கும். நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் இல்லை சரி, ஐடிஐ படிச்சிருந்தாலும் சரி, டிஜிட்டல்னு ஒரு வார்த்தை வந்து அதில் கேள்வி கேட்கணும். ஃபேமிலியில் எந்த ஃபேமிலியில் லாஜிக் ஃபேமிலியில் கேள்வி கேட்கணும்னா ஃபஸ்ட்டு சாய்ஸாக கொஸ்டின் எடுக்கிறவங்க என்ன எடுத்துக்குவாங்க அப்படின்னா இதை தான் எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ சொன்ன கண்டென்ட் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அது டயக்ராமாக கொடுக்கும்போது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், பார்த்துக்கிட்டே ரிவிஷன் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம அகாடமிக்கில் டெக்னிக்கல் எஸ்ஏ, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஜேஇஎல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமான ஈஸி கிளாஸஸ் போயிட்டுருக்கு, அவைலபிளாக இருக்குது. மெட்டீரியல் ஆல்சோ அவைலபிள், டெஸ்ட் பேட்சஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. விருப்பமுள்ளமான கீழே வந்து லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் நம்பர்ஸும் போயிட்டுருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இணைந்த கேள்விக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.